அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயறு திங்கள் கெங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே ஒன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு 7 18 உடனாய நாட்கள் அவைதாத அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று ஐப்பசி மாதம் 1ஆம் நாள். இந்த மாசைக்கு துலா மாதம் என்று பெயர். இன்று காவேரி ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த நாள். முன்பெல்லாம் 1ஆம் தேதியிலேருந்து காவேரி புராணம் கோயிலில் படிப்பாங்க. அது ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும். அது காவேரி புராணம் படித்து காவேரிக்கு திருக்கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் உண்டு, நான் பார்த்துருக்கேன் என்னுடைய வயதுக்கு. அதனால் இன்று காவேரியில் போய் இன்றைக்கு ஸ்நானம் பண்ணுறது, மாத கடைசியிலையும் முடவன் முழுக்குன்னு ஸ்நானம் பண்ணுவாங்க. இது ரொம்ப சிறப்பானது. அதனால் காவேரி கரையில் இருக்கவங்களாம் புண்ணியம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தினம் ஸ்நானம் பண்ணலாம் காவேரியில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்று துவாதசி திதி 2/28 மதியம், பின்னாடி திரையோதசி திதி, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் மாலை 6:22, பின்னாடி உத்திர நட்சத்திரம், சித்த யோகம். ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குடிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு பரிகாரம். இந்த சனி மகா பிரதோஷம்னு பேர். சனிக்கிழமை அன்னைக்கு வர்ற பிரதோஷம் மிகவும் சிறந்தது. அதனால் இந்த சிவனுடைய வழிபாடு மிக உயர்ந்தது. அதனால் எல்லாரும் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாடுவது நல்லது. அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் துலாத்துக்கு வந்துட்டார். கன்னியிலேருந்து சூரியன் துலாத்துக்கு வந்துட்டார். துலாத்தில் செவ்வாய் புதன் 3 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. சனி ராகு கும்பத்தில், குரு பகவான் கடகத்தில், சந்திரன் கேது சிம்மத்தில், சுக்கிரன் தனித்திருக்கார் கன்னியில். இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களை, மேஷ ராசிக்கு இன்று எப்படி இருக்கிறது? மேஷ ராசிக்கு குரு பகவான் 4ல் உச்சம் பெற்றிருக்காரு. 4ஆம் அதிபதி 5ல் இருக்காரு. ஆனால் அவர் பலமாக இல்லை, அவர் கேதுவோடு சேர்ந்து இருக்கார். ஆனால் சனி ராகு 11ல் இருப்பது மேஷ ராசிக்கு நல்ல பலன். 11ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருப்பது ராசிக்கும் லக்னத்துலேயும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, அவங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அதிசாரம் பெற்று போயிருக்காரு. இன்னும் 2 மாதம் இருப்பார். அதுவரை நேரம் செல்ல, அதுக்கப்புறம் நல்ல கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான மிதுன ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. குடும்பஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. நல்ல பலன் தரும். உங்களுக்கு மிதுன ராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள். இந்த 2 மாதத்துக்கு நல்லா இருக்கும். கார்த்திகை 30 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காரு. இடமாற்றங்கள் உண்டு, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனையை உருவாக்கிடுவார். ரொம்ப நிதானம் தேவை. கடகராசி என்பவர்களுக்கு, சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 12ஆம் இடம் விரயஸ்தானம். நல்ல விரயமாக பண்ணும்போது, சுப விரயங்களாக பண்ணுறது மிகவும் நல்லது. இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், இந்த மாதிரி திருமணம் பண்ணுதல், இந்த மாதிரி சுப விரயங்கள் பண்ணுறது மிகவும் சிறப்பு. அன்பான சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்க. தேவையில்லாத செலவெல்லாம் ஏற்படும். கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. சனி ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்து ராகு மிகச் சிறப்பாக இருப்பார்.
அதனால் நல்ல அமைப்பு. துளாராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா 10ஆம் இடத்துல வந்திருக்காரு. ரொம்ப ஞாபகமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். கெட்ட பேர் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஒரு 2 மாதத்துக்கு ரொம்ப நிதானம் தேவை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமோகமான நாள். 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு குரு பகவான். 9ஆம் இடத்துல வந்து 2 மாதத்துக்கு இருப்பார். அதிசாரம் பெற்று இருக்கிறார். இது ஒரு நல்ல நாள். நல்ல பலன்களை தரும். நல்ல காரியமெல்லாம் பூரா நடக்கும். தனுசு ராசி என்பதே உங்களுக்கு அஷ்டம குரு. புதுசாக எதையும் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி என்பதில் உங்களுக்கு நாள் நன்றாக இருக்கிறது. குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இந்த 2 மாதத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். நல்லது நடக்கும். நல்ல காரியம் பூரா நடைபெறும். அன்பான மகராசி என்பதில் 7 சனியுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு நன்றாக இருக்கிறது. கும்பராசி என்பதில் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கும்பராசி என்பவர்கள். மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நல்லது நடக்கும். நல்ல காரியம்லாம் நடைபெறும். நன்மை, அதாவது உங்களுக்கு சக்திக்கு மீறி சில காரியங்கள்லாம் நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. நிச்சயமாக நடக்கும். அன்பான நேயர்களே, மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களே 7 பகவானுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். அதாவது நாளைக்கு கங்கா ஸ்நானம்னு பேர். நாளைக்கு தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி பண்டிகை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகாலையில் 4:30 மணிக்கெல்லாம் குளிக்கணும். அதுக்கு பேர் தான் கங்கா ஸ்நானம்னு பேர். 5 மணிக்குள்ளே குளித்து சுவாமி தரிசனம் பண்ணிடணும். இதுக்கு பேருக்கு வெந்நீரில் தான் குளிக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியாது. பெரியவங்க சொன்னது. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்னது மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க நல்லதாக சொல்லுவாங்க, கெடுதல் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஆனால் இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, விடிஞ்சு நல்லா 7 மணிக்கு கங்கா ஸ்நானம் பண்ணுறாங்க. ஆனால் டவுனில் எல்லாம் பண்ணிடுறாங்க. கிராமங்களில் மட்டும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. அன்பான நேயர்களை, நாளைக்கு நம்ம எல்லாரும் கங்கா ஸ்நானம் பண்ணி புத்தாடை புகுத்தி இறைவனை பிரார்த்தனை பண்ணி நல்ல இனிப்பு பலகாரங்கள்லாம் செய்து சுவாமிக்கு படைத்து நம்ம காலையில் எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுவது. குழந்தைகள் எல்லாம் பட்டாசு மத்தாப்பெல்லாம் வெடிப்பாங்க. இது ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. புத்தாடை முடிச்சிட்டு பார்த்தா ஒரே ஆட்டமாக இருக்கும். அது ஒரு மனதுக்கு நிறைவுக்கு தகக்கூடிய நாள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் அது ஒரு பெரிய அமைப்பு. நல்ல நாள். இந்த நாளை காலையில் அருமையான நாள். இதில் இயற்கை நமக்கு கொஞ்சம் அந்த சிரமத்தை கொடுக்குது. இருந்தாலும் ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருக்கு, பகலில் மழை இல்லை. வியாபாரிகள்லாம் கஷ்டப்படுவாங்க பகலில் மழை பெஞ்சா. இருந்தாலும் மழை கொஞ்சம் விட்டு கொடுக்குது. அதனால் அன்பான நேயர்களை, நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அவங்களுக்கு வசதி தக்கபடி அவங்க வீட்டில் ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஒரு எண்ணெய் வச்சு அடுப்பில் எண்ணெய் சட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. வச்சு ஒரு ஏதாவது பலகாரங்கள் செய்து இறைவனுக்கு படைத்து சாப்பிடுவது மிகவும் சந்தோஷமான நிகழ்வு நாளைக்கு நமக்கு. அன்பான நேயர்களை, நீங்கள் எல்லாரும் தவறாமல் எல்லாரும் நாளைக்கு இந்த பண்டிகையை கொண்டாடி எல்லாம் நீங்கள் இறைவனுடைய அருள் பெறணும். நாளைக்கு அமோகமான நாள். உங்களுக்கு சக்திக்கு உட்பட்டு செய்யுங்க. நல்லது நடக்கும். இறைவன் வாங்க, கோவிலுக்கு போங்க. குடும்பத்தோட கோவிலுக்கு அருகாமையில் இருக்கிற கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து அவருக்கு குடும்பத்தார் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து அந்த இறைவனுடைய பிரசாதம் பெற்று எல்லாரும் நலமுடன் வாழணும். எல்லாரும் நல்லமுடன் வாழணும். எல்லாருக்கும் நல்ல குழந்தைகள் பிறக்கணும். அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கணும். அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக சிறப்பாக இருக்கணும். கை நிறைய சம்பாதிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமையணும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மகா மாரி அம்பிகையும் முத்து மகா மாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.